குடும்ப வாழ்க்கையும் சபையும் இணைத்து தான் கத்த பேசுவார். எங்க போய் நீங்க பேசுறீங்கனாலும் ஆண்டவர் சொல்ற பாருங்களேன், ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மணவாட்டி எப்படி கிறிஸ்துவுக்கு சபையானது அப்படின்னா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதுனா மணவாட்டி மணவாளனுக்கு கீழ்ப்படுகிறது போல சபையானது வரப்போகிற மணவாளனாய் வரப்போகிற மணவாட்டிக்கு ஆயத்தமாகிற சபையாய் இருக்கிறதுனால சபையானது கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறதோ அதை போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டு வித்தியாசம் இல்ல. நீங்க குடும்பத்துல எப்படி வாழ்றீங்களோ அதுதான் நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற கணம். ரெண்டு நீங்க நினைச்சிருக்க நான் குடும்பத்துல இருப்பீங்க, ஆலயத்துல போன ஆவியில நிறைஞ்சு ஒண்ணும் இல்லை. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க குடும்பத்தில் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை தான் நீங்க சபையிலே தேவன் உங்களை அங்கீகரிக்கிறார். வசனம் பாருங்க, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படித்து இருக்க வேண்டும். நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன் நினைச்சீங்கன்னா முதலாவது குடும்பத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும்.